ஆனா அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்று அவர்களுக்கு கூட்டம் நடந்த போதும் தாவேகாவுடன் சேர வேண்டும்னு ஆதரவாளர்கள் அனைவரும் ஒரு தகவல் இருக்கு. முதல்ல என்னுடைய நாளை நடைபெற இருக்கிற கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் 2 நாட்களுக்குள்ளே நல்ல முடிவுகள் மேற்கொள்வதாக இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை, துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு அதுபோன்ற கருத்துக்கள் இப்போது இல்லை. நேற்றைய தினம் நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் அவங்க பூத் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட விரைவில் ஒரு நல்லது நடக்கும், இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அதுதான் இந்த மாதிரியான கருத்துகளுக்கு இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம். அவர் தெளிவாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 2 கருத்து. கொள்கை ரீதியாக நாங்கள் யாரை எதிர்க்கிறோம் என்பது மக்களை கோஷமிட்டார்கள். அதே நேரத்தில் துரோகம் என்பது அந்த இயக்கத்தை எப்படி இருக்கிறது என்பதை அதையும் வெளியிட்டார்கள். ஆகவே 2 கருத்துக்களும் தெளிவாக உங்களுக்கு இருக்கிறது. அதே தான் அது பொருந்தும். ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் முழுமையா விஜயின் பக்கம் வந்துருவாங்க நினைக்கிறேன். நம்புறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு திருப்புமுனையை பார்க்கலாம். நீங்கள் மூத்த அரசியல் தலைவராக இருந்து நீங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறை கிறிஸ்துவாவே பேசும்போது அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல அடுத்தது இல்லைங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? பொங்கலுக்கு பிறகு நல்ல முடிவுகள் நீங்கள் கேட்டீர்கள். இந்த கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் வருவார்கள் என்று கேட்டால் வருவார்கள். இதே போல தமிழக வெற்றி கழகம் திமுக தீய சக்தி அப்படிங்கிறாங்க. ஆனா பாஜகவை எந்த குற்றச்சாட்டும் சொல்றாங்க. பாஜக பொறுத்தவரை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கவில்லையா? ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி இப்படி ஒரு கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? 2 கொஸ்டின்ஸ். இல்ல அதை பொறுத்தவரையிலும் அவர் தெளிவாக இன்றைக்கு முடிவு சொல்லியிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தெளிவாக அந்த முடிவுகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார்.